கொரோனா லாக்டவுன் ஞாபகம் இருக்கா? வீட்டை விட்டு வெளியே வர பயந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு நாம பட்ட கஷ்டம்லாம் கொஞ்சம் நெஞ்சமா. ஆனா அப்போ நமக்கு பொழுதுபோக்க இன்டர்நெட் இருந்துச்சு, பேச ஃபோன் இருந்துச்சு, மருந்து கண்டுபிடிக்க உலகமே ஒண்ணா நின்னுச்சு. ஆனா இன்டர்நெட், டாக்டர்ஸ், சயின்ஸ்னு எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி இந்த உலகத்துல சரிபாதி பேரை உயிரோட முழுங்கிடுச்சின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சும்மா இல்ல பாஸ், 20 கோடி பேரை கொன்று குவிச்ச வரலாற்றோட மிகப்பெரிய சைக்கோ கில்லர், பிளாக் டெத் அப்படின்னு சொல்லப்பட்ட பிளேக். வணக்கம், அட ஆமாங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் திகிலாலுக்கும் அதே சமயம் இந்த உலகத்தோட தலையெழுத்தையே மாத்தின ஒரு சம்பவமா இருக்கும். லைக் பட்டனை தட்டிட்டு உள்ள வாங்க, வரலாற்றின் இருண்ட பக்கங்களுக்குள்ள போலாம். 1347ஆம் வருஷம் ஐரோப்பால இருக்கிற சிசிலி துறைமுகத்துக்கு சில பெரிய கப்பல்கள் வந்து நிக்குது. ஆனா பல மணி நேரம் ஆகியும் உள்ள இருந்து ஒருத்தர் கூட இறங்கி வரல. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு நரகம். கப்பல் ஓட்டிட்டு வந்தவங்க எல்லாம் ரத்தம் கக்கி உடம்பெல்லாம் கருப்பு நிறத்துல வீங்கி பெணமா கிடக்காங்க. உசுரோட முணங்கிட்டு இருந்த சில பேருக்கும் அதே நிலைமை தான். இந்த பேய் கப்பல்கள் உள்ள எப்படி இந்த அரக்கன் வந்தான்? இங்கதான் ஒரு மாசான ட்விஸ்ட் இருக்கு. இந்த கப்பல் வரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஃபா அப்படிங்கிற ஒரு கோட்டையை மங்கோலிய படைகள் முற்றுகையிட்டாங்க. அப்போ அவங்க முகாம்குள் திடீர்னு இந்த மர்ம நோய் வந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? உலகத்தோட முதல் பயோ வார் அங்கதான் ஆரம்பிச்சது. நோயால செத்துப்போன உடல்களை ஒரு பெரிய கமன் மூலமா கோட்டைக்குள்ள சரமாரியா தூக்கி வீசினாங்க. அங்கிருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பிச்சு வந்த கப்பல் தான் அந்த சிசிலி துறைமுகத்துக்கு வந்தது. ஆனா கப்பல்ல மனுஷங்க மட்டும் வரல, கூடவே செத்த எலிகளும் அந்த எலிகள் மேல இருந்த தெல்லு பூச்சிகளும் வந்துச்சு. அந்த சின்ன பூச்சிகள் தான் உலகத்தையே அழிக்க போற யமதர்மன்னு அப்ப யாருக்கும் தெரியல. இந்த நோய் வந்தா எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? கேட்டா நைட்டு தூங்க மாட்டீங்க. காலையில உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு மதியத்துக்கு மேல காய்ச்சல் வரும். அடுத்த நாள் உடம்பெல்லாம் கருப்பு நிறத்துல பெரிய பெரிய கட்டிகள் வந்து உடையும். சரியா 3ஆவது நாள் உயிர் போயிடும். வெறும் 72 மணி நேரத்துல ஒரு மனுஷன் காலி. வீதியில எங்க பார்த்தாலும் பிணக்குவியல். அதை அல்றதுக்கு கூட ஆள் இல்ல. பொண்டாட்டிக்கு நோய் வந்தா புருஷன் உசுருக்கு பயந்து ஓடினா, பெத்த குழந்தைக்கு வந்தா தவிக்க விட்டுட்டு ஊரை விட்டே ஓடினாங்க. குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்தா மற்றவங்க உசுருக்கு பயந்து அவங்கள அப்படியே தவிக்க விட்டுட்டு ஊரை விட்டே ஓடினாங்க. சுமார் 4 வருஷம், அதாவது 1347 இருந்து 1351 வரைக்கும் இந்த அரக்கன் வெறியாட்டம் போட்டான். ஐரோப்பா, ஏசியா, ஆப்பிரிக்கான்னு ஒரு கண்டத்தையும் இதை விட்டு வைக்கல. கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள், அதாவது அப்போ இருந்த ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில 1/3 பங்கு பேர் செத்து மடிஞ்சாங்க. இவ்வளோ பெரிய அழிவு. ஆனா இதுக்கப்புறம் உலகமே தலைகீழா மாறிடுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, ஊர்ல பாதி பேர் செத்து போயிட்டாங்க. நிலத்துல வேலை செய்ய ஆளே இல்லை. அது வரைக்கும் பண்ணையார்களுக்கும் ராஜாக்களுக்கும் கொத்தடிமையா இருந்த விவசாயிங்க, எனக்கு இவ்வளோ காசு கொடுத்தாதான் உன் நிலத்துல வேலை செய்வேன்னு முதல் முறையா கெத்தா கேட்க ஆரம்பிச்சாங்க. மனுஷனுக்கு சுதந்திரம், சம்பளங்கிற விஷயங்கள் கிடைச்சதே இந்த பேரழிவுக்கு அப்புறம் தான். அது மட்டும் இல்ல, இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கப்பல்கள் வெளியூர்ல இருந்து வந்தா அதுல இருக்கிறவங்கள உடனே ஊருக்குள்ள விழாம 40 நாள் தனியா ஒரு தீவுல தங்க வைக்கிற சிஸ்டத்தை வெனிஸ் நகரத்துல முதல் முறையா உருவாக்குனாங்க. அந்த 40 நாளுக்கு இத்தாலிய மொழியில குவாரண்டீனோ அப்படின்னு பேரு. ஆமாங்க, கொரோனா போனாமெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண அந்த குவாரண்டீன் வார்த்தை பிறந்தது இந்த பிளேக் காலத்துல தான். அட ஆமாங்கன்னு தோணுதா? சரி, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. பிளேக் நோய் பரவிய காலத்துல டாக்டருக்கு முகத்துல பறவையோட மூக்கு மாதிரி ஒரு பெரிய மாஸ்க் போட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த மாஸ்க்குள்ள அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா உடனே கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இயற்கைக்கு முன்னாடி மனுஷனோட அதிகாரம் எவ்வளவு சாதாரணமானதுன்னு இந்த வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆச்சரியமான வரலாறுகளை தெரிஞ்சுக்க மறக்காம அட ஆமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை நண்பர்களே.